Shiva 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 Shiva. அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்ட மாதாந்திர கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு சுகர்நாடியார் பேச வாய்ப்பு கொடுத்த சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஜோதிட சகோதர சகோதரிகள், சகோதர சொந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுகர்நாடியார் ஒரு ஜோதிடம் எப்படி பார்த்தா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இப்படிங்கிறத பார்த்து சொல்லலாம். இப்போ நான் நவம்சத்தை வெளியே போடல, நான் யாரையும் டெஸ்ட் பண்ணல. இப்போ நான் மெயின் சக்திக்கு தான் டெஸ்ட் பண்ற டெஸ்ட் எல்லாம் கேட்குறேன். இப்போ ராசி நவம்சம் இல்லாமல் ஜாதகம் போக முடியுமா? சக்திப்பேன் நம்ம சக்தி நிறைய சொல்றேன், நான் பார்த்து சொல்லிடுவேன். நீங்க நவம்சத்தை இல்லாம இதை பார்த்து ஜாதகம் சொல்ல முடியாதுங்க, சொல்லவே முடியாது. நீங்க தலையில நின்னாலும் சரி, நான் சக்தி சொல்லல, நவம்சகட்டெல்லாம் சொல்லிவிடலாம் அவர் சொல்லிவிடாரு, ஆனா சொல்ல முடியாது. நீங்க 100 வருஷம் ஜோசியம் பார்த்திருந்தாலும், பிஹெச்டி முடிச்சிருந்தாலும், 1000 வருஷம் தலையில நின்னாலும் இந்த ஜாதகத்துக்கு நவம்சம் இல்லாமல் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் எதுக்குமே சொல்ல முடியாது. என்ன சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. நீ பழைய காலத்துல எதையோ சொல்லிட்டு போக வேண்டியதான். இப்ப என்ன சொல்லுவீங்க? இது ஒரு ஆண் குழந்தை ஜீவா, இப்ப என்ன வயசு? வந்துருக்குமா? 3 வயசு போஞ்சிருச்சு. இப்ப இந்த பையன் ஜாதகத்தை உடனே கொடுத்துட்டு, என் பையன் என்ன படிப்பான், எப்படி இருக்குது, அப்பாவுக்கு எப்படி இருக்குது, அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. கேட்க மாட்டாங்களா? கேட்கணும்ல, நான் பதில் சொல்லணும்ல. ஏன்னு சொல்றது, ஒரே போன் நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வார்த்தையே ஒரே கேள்விதான் இருப்பான். எப்படி இல்ல அம்மா அப்பா இத பிரிச்சு பண்ணுமா? அப்பமா இல்ல பண்ணணும். சரி, இப்ப அப்படி சொல்றாரு. சரி, நான் நவம்சம் போடுறேன். நவம்சம் போட்டு எப்படி என்ன சொன்னாலும் சொல்றேன் பாருங்க சார். நவம்சம் இல்லாமல் வெளியில போடுங்க. நீங்க ஏன் இப்ப எழுத்து புரியுதா? நவாம்சம் இல்லாமல் நீங்க ஜோதிடம் பார்த்து சொல்வது ஒரு புழுக்க அடிக்கிறது தான். உறுதிட்டு அடிச்சு சொல்ல முடியாது, உறுதிட்டு சொல்ல முடியாது சார். எப்படி சொல்லுவீங்க? கோட்டு நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன் கேளுங்க. முதல் வார்த்தைய அவரும் இப்ப யூடியூப்ல பார்த்தேன். ஏன் அவர்கிட்ட சொன்னேன், அத அவர்கிட்ட இப்ப இன்னொரு சொல்ல பாருங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் உலகத்துல எல்லாமே சோசியல் தெரியும். எல்லாத்துக்கும் சோசியல் கேட்கறீங்க, எல்லாமே சோசியல் தெரியுது. அந்த சந்திரன் ராகு மாந்தி அது புதன் தான். அது விட்டுருங்க, கேது புதன். இங்க சந்திரன் ராக போடுங்க, இங்க போடுங்க சந்திரன் ராக. அது புதன் இருக்கு. அப்ப இது புதன் கிடையாது, இது புதன் கிடையாது. இது அது வேற, அது இல்ல. அதுல ஆமா, இங்கதான் புதன். இந்த இடத்துல சந்திரனை ராகியும் போடுங்க, ஒரே இடத்துக்கு போடுங்க. இப்ப ஒரு வீட்டுல ஒரு இப்ப ஒண்ணு இப்படி கட்டம் பாக்குறீங்கன்னா அது செவ்வாய் போடுங்க. சரி வச்சா 1 2 3 4 5 6 7 8 9 இன்னொரு ராசியில சந்திரன். இங்கதான் சந்திரன், இதான் சந்திரன், இது ராகு. ராசியில் இங்க சந்திரன், ராசியில் இங்க சந்திரன் இருக்குது. சூரியன் போட்டீங்களா? 1 2 3 4 குரு இங்க இருக்குது. நவம்சல் குரு 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 பிரிச்சுக்கிறேன். ஓ, அதுதான் தான். இப்ப ஒரு சரி, நான் ஒரு சொல்லிட்டுமே சார். இல்ல, நான் ஒரு சொல்லிடுறேன் முழுசா.
ஒரு அந்த சார் நான் ஒரு தடவை சொல்லி தூரமா பார்த்தா தெரியாது கூட. பதிமூணு 5/2021 1:32 PM விருதுநகர்ல பொருள் இருக்குது. சிம்ம லக்கணம், 4ல கேது, 6ல சனி, 7ல குரு, 9ல சூரியன், 10ல சுக்கிரன், சந்திரன், புதன், ராகு, 11ல செவ்வாய், மாந்தி, ராசி கட்டம், அம்ச கட்டம், கடக லக்கணம், விருச்சகத்துல குரு கேது, தனுசுல சூரியன், மீனத்துல செவ்வாய் சுக்கிரன், மேஷத்துல சனி, ரிஷபத்துல சந்திரன் ராகு, மிதுனத்துல புதன். பிறந்த காலத்துல சந்திரன் திசை 5 வருஷம் 10 மாசம் 11 நாள். இப்ப ஒரு ஜாதக அமைப்பு இப்படி வந்துச்சுன்னா முதல்ல பாத்துக்கணும். இங்க கேது கால் இருக்கும், இங்க ஒரு கேது கால் இருக்குங்களா, அஸ்வினில அது எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது கேதுவா மாறியும். இங்க வந்து ராகு கால் இருக்கும் சதயத்துல, இங்க மூலத்துல கிரகம், இங்க சுவாதி, இங்க மகம், இங்க திருவாதிரை. ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா இப்படி கிரகம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்க. அந்த பாம்புடைய நட்சத்திரத்துல கிரகம் இருக்கா அதை முதல்ல பாத்துங்க. சரி, அடுத்தது ஒரு ராசியில போடும்போது இங்க சுக்கிரன் போடுகிறேன், வரிசையா போட்டுருக்கோம், அப்படிதான் இருக்கும். இங்க சுக்கிரனா, இங்க சந்திரனா, இங்க ராகா, இங்க புதன், ராக தாண்டி புதன். இதை முதல்ல பார்த்துக்கணும் நீங்க ஜோதிடம் பார்க்கறதுக்கு. இப்ப நான் சொன்ன விதிமுறை 100க்கு 100 அற்புதமான நம்ம விதிமுறை. இப்ப ராகு வந்து மிதனத்துல இருந்து ரிஷபத்தை நோக்கி போகும், சந்திரன் வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துல உள்ள போய் மிதனத்தை நோக்கி போகும். அப்ப ராகு வந்து இப்படி வருவார், இங்க வர ராகு சந்திரனுக்கு முன்னாடி வர. சந்திரனும் ராகம் ஒரே டிகிரி, சந்திரனும் ராகம் ஒரே டிகிரி. நீங்க இந்த மாதிரி கணக்கு எடுக்காம சோசியம் சொன்னீங்கன்னா தப்பாவே தான் போகும். சந்திரனும் ராகம் ஒரே டிகிரி, ராகுக்கு முன்னாடி 5 டிகிரி. எந்த கிரகம் வந்து இருந்தாலும் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகக்காரங்க அவுட். ராகுக்கு கேது கிரகம் வச்சுங்க, ராகு கேதுக்கு 5 டிகிரிக்கு. இது சந்திரன், இது ராகுன்னு வச்சுங்க 5, அதை கூட விட்டுங்க 4 3 2 1. ராகுக்கு முன்னாடி சூரியன் வந்தால் 4 டிகிரி இருக்குதுன்னா அப்ப இல்ல, அப்ப அவுட்டு. சந்திரன் இருந்தா சந்திரன் அவுட்டு, செவ்வாய்னா சகோதரன் அவுட்டு, புதன்னா மாம கல்வி உங்க வித்த நீங்க என்னென்ன சொல்லி எல்லாம் போயிடும். குருன்னா புத்திரகாரன் போயிடும். சுக்கரன்னா நான் சொல்றது உண்மை. சுக்கரன்னா ஒரு ஜாதகனுக்கு, ஒரு ஆண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் சகோதரி, அத்தை, கல்யாணம் ஆனதுக்கு மனைவி, அந்த காரகம் போயிடும். ராகு முன்னாடி சனி இருந்தால் ஆயுள் போயிடும். இந்த விதிமுறை சுகர் நாடியில அற்புதமா பொருந்தும். நான் இந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த ஜாதகனுடைய அம்மா இந்த குழந்தை பிறந்து குறிப்பிட்ட நாளைகள் இறந்துருக்கணும். எவ்வளவு நாள் சொல்லுங்க? ஒரு 18 நாள். தாய் இறந்துருச்சு, ஆமான்னு விட்டாங்க. நீங்க இந்த மாதிரி ஆய்வு பண்ணாம நான் சொன்ன கணக்கு எடுக்காம நீ சொல்லி ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியுமா? நவம் சேதம் போடாத ராசி வச்சுட்டு சூரியன் ராகு எத்தனை டிகிரிகள் கண்டுபிடிப்பீங்க? சிவா கேட்டாரு. ராகுக்கு முன்னாடி 4 5 இல்ல 5 4 3 2 1 ஒரு டிகிரி தண்ணி பின்னாடி போயிட்டா எந்த பாதிப்பும் இல்லை. ராகு தாண்டிச்சு. அந்த ராக சந்திரனும் 9 கோள்களோ ராக தாண்டிச்சுன்னா எந்த பாதிப்பும் இல்லை. ஆமா, ராகு நாமக்கல்ல இருந்து பஸ் வருது, சேலத்துல இருந்து பஸ் வருது, ஆன்லூர் கேட்ல மூடுறாங்க. ஒரே கிலோமீட்டர் இன்னும் வந்துட்டா ராகு போயிடுவாரு, இவங்க வந்துடுவார், பாதிப்பு இல்லை. ராகுக்கு முன்னாடி 5 ஒரு டிகிரில இருந்து 5 டிகிரிக்குள்ள எந்த கிரகம் இருந்தாலும் அவுட். நீங்க ஜாதகம் போய் பாருங்க, உங்க ஜாதி சேர்ந்த ஜாதகம் பாருங்க, ஜாதகம் எடுத்து பாருங்க. இந்த பாயிண்ட் 1 கோடி பேருக்கு நான் பொருந்தும்.
போனதை இருக்கு அப்புறம். அதே போல இங்க இந்த சூரியன் யாரோட காலில் இருக்கிறாரு? இல்ல, சூரியன் காலில் இருக்கிறார். இங்க கேது காலில் ஒரு கிரகம் வச்சுக்கீங்க, இங்க சதயத்துல ஒரு கிரகம் இருக்குது வச்சுங்க, ராகு காலில். இங்க கேது காலில், இங்க ராகு காலில். சரிங்களா? பாம்பனுடைய காலில் கேது காலில் ஒரு கிரகம், ராகு காலில் ஒரு கிரகம். நடுவுல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அவுட். சனி இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. இப்ப இங்க அஸ்வினியில ஏதோ ஒரு கிரகம் 9 கோள், ஏதோ ஒரு கோள். இங்க சதயத்துல ஏதோ ஒரு கிரகம் 9 கிரகத்துல நடுவில் சனி இருந்தா அந்த ஜாதகம் 18 வயசு தான். 18 வயசுல 18, 19 அதுக்கு மேல இருக்க மாட்டா, இறந்துடும் பையன். ஆனா தானே பொண்ணா தானே இறந்துடும். இப்படி ரெண்டும் இருந்து கூட இன்னொரு விதி சொல்லிடும், அப்புறமேட்டு சொல்றேன். செவ்வாய் சகோதரன். ஆமா, சகோதரன் மட்டும் இல்ல, செவ்வாய்க்கு என்னென்ன காரகமே சக்திகளுக்கு என்னென்ன தெரியும் எடுத்துக்கலாம். நிலப்பல சாவுங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்காத சார். தமிழ் சார் உயிர்காலம் தான் போவோம். அதான் ஒண்ணுங்க, அதெல்லாம் உங்க கேள்வி நான் பதில் சொல்ல முடியாது. கேள்வி பதில் சொல்ல முடியாது சார். செவ்வாய் ராகிக்கு முன்னாடி 5 டிகிரிக்கு உள்ள செவ்வாய் சகோதரன் இல்ல. நிலம் போவதே, உயிர் போவதே இல்ல, சகோதரன் பாதிப்படும். சரி, உயிர்காலம் தான் பாதிக்கப்படும் சத்யவேல் சார். உயிர்காலம் பாதிப்படும் சத்யவேல் சார். உங்களை எல்லாம் நான் கேள்வி கேட்டுதான் சோசி போச்சுவீங்க. நான் உங்களுக்கு சொல்ல, நான் சொல்றத கேட்டு வாங்கிட்டு அப்புறம் பேசலாம். அஸ்வினியில் ஒரு கிரகம், சதயத்தில் ஒரு கிரகம், நடுவுல சனி இருந்தா 19, 20 வயசுல இறந்துருவான். இது இல்ல, அப்படி இருக்குது. 50, 60 வயசுல இருக்கிறான் அப்படின்னா அது ஒரு விதிமுறை. போராட்டாதியில குருவோட காலில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது விதி 50 வருஷமா. அதுக்குதான் பரிகாரம். இந்த அஸ்வினிக்கும் சதயத்துக்கும் கிரகங்கள் ஏதோ 2 கிரகம், எந்த கிரகம் சுபரோ பாவரோ அதெல்லாம் தேவையில்ல. அப்படி இருந்து மீனத்துல சனி இருந்தா 18 வயசு 19 வயசு இறந்துடும் ஜாதகம். ஆனா பொண்ணு இறந்துடும். ஒரு கால் 50 வயசு வரைக்கும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பரிகாரம் குருவோட காலில் ஒரு கிரகம் இருக்கும். 9 கோள் எந்த கோள் இருந்தாலும் சரி, அவன் 50 வயசு தாண்டுவான். 50, 55 வயசா இருப்பான். அதே போல இங்க எல்லாம் பாத்துங்க, இங்க பாத்துங்க, இங்க பாத்துங்க. என்ன கிரகம்? அந்த கிரகத்துக்கு நடுவில் இருக்கிறது கண்டிப்பா பாதிக்கப்படும். இதை எடுத்துவிட்டு இன்னொரு இந்த பக்கத்தில் இருக்கிற ஜாதகத்தை போடு. நான் சொல்றேன், இந்த ஜாதகத்தை போட்டு எல்லாமே கம்ப்ளைண்ட் எடுத்து விடு. இந்த ஜாதகத்தை போட்டு அப்ப இந்த மாதிரி அதை விடுங்க, அதை விட்டு அது வேற ஜாதகம் போட்டு அதெல்லாம் வேண்டாம். ராகு கேதுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நடுவில் ஒரு வீடு இருக்குது இல்லையா? மேசத்துக்கும் கும்பத்துக்கும் பாம்பு சாரத்துல நடுவில் என்ன கிரகம் இருக்குதோ, சனி இருந்தா ஆயில் போயிடும், சூரியன் தான் அப்பம் போயிடுவான். அந்த கிரகத்தை எடுத்துங்க. அப்படி போகல அப்படின்னா நீ நல்லா பார்க்கணும், குருவுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்குதான் பார்த்துக்கணும். அதான் பரிகாரம். நீங்களாம் பரிகாரம் பண்ண முடியாது, மணி ஆட்ட முடியாது. நீ மணி ஆட்டி அது நிறுத்த முடியாது. அஸ்வினியில ஒரு கிரகமும் சதயத்துல ஒரு கிரகம் இருந்து மீனத்துல சனி இருந்தா ஆயில் போயிடும், சூரியன் தான் அப்பம் போயிடுவான். இப்படி போகலன்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு கிரகம் இருக்குதுன்னா நீ மணியாக்க வேண்டாம், அதே பரிகாரம் ஆயிரும், தோஷம் ஏற்படாது. கோடி பேருக்கு இருந்தாலும் இது பொருந்தும். அஸ்வினியில சதயத்துல ஒரு கிரகம், அதே மாதிரி அஸ்வினி தீர்த்து சதயத்துல அடுத்தது சதயத்துக்கும் அடுத்தது சொல்லு சிவா, என்ன சொன்னேன்? இதெல்லாம் சொல்லணும். சதயத்திலையும் மூலத்திலையும் ஒரு கிரகம், சதையும் மூலம். அடுத்தது மகரத்துல கிரகம் இல்ல, என்ன கிரகம் தான் அவுட் ஆகும். அந்த சதைத்தோட குரு இருந்தால் இந்த பாதிப்பு இருக்காது. இது அப்படி சொல்லிட்டே வாங்க. எல்லா விதிமுறையும் இதெல்லாம் கரெக்டா பொருந்தும். இது பொருந்தாதுன்னு சொன்னா அந்த சோசியமே இல்லை. வாங்க 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 வாங்க. ஓகேங்களா? இதுக்கு இடையில சனி
எந்த நட்சத்திரம் சனி எந்த சாரம் இருந்தாலும் பூரட்டாதி 4ஆம் பாதத்துல ஒரு கிரகம் தப்பிச்சுன்னு சொல்லிட்டேன். ரேவதியில அல்லது உத்திரட்டாதியில அல்லது பூரட்டாதியில இப்ப ரேவதியில ஒரு கிரகம் இருக்கு, உத்திரட்டாதி பிளாங்கா இருக்கு, பூரட்டாதி பிளாங்கா இருக்கு. அந்த பூரட்டாதியில கிரகம் இருந்தா மட்டும்தான் தப்பிக்குமா அல்லது உத்திரட்டாதியில தப்பிக்குமா? பூரட்டாதியில் இருந்தா மட்டும் தப்பிக்காத. குரு பார்க்க கோடிக்கு விட்டு நிவாரணி தான். இல்ல குருவோட நட்சத்திரத்துல ஆமா எந்த கிரகத்தை தப்பிச்சுக்கான். அதுல சனியோட நட்சத்திரத்துல புதனோட நட்சத்திரத்துல இதை தப்பிக்காரு சார். அது அரைக்கிறது தான், கசா போடுறது தான். இத நல்லா திங்க் பண்ணி ஆய்வு பண்ணி எடுத்து சோசியம் சொன்னீங்களா சோசியம் வளரும். சோசியம் நல்ல பெருமை வந்துடும். கிண்டல் கேள்வி பண்ணீங்க சோசியம் வராது. ஆறாந்தாலும் சரி. இது ஒரு விதி. இந்த விதி எங்க போய் நீ பால் பார்த்து முடிச்சுட்டு வந்துருவீங்க. எப்படிங்க? அப்ப பரிகாரம் என்பது நான் சொல்ல கொஞ்சம் பரிகாரம் என்பது இந்த 2 பாம்புக்கு உள்ள இருக்கிற கிரகம் 9 கோள்கள் எந்த கிரகம் இருந்தாலும் நடுவில் இருக்கிறத பாதிக்கணும்னா குருவோட நட்சத்திரத்துல எந்த கிரகம்னா குருவா மாறிடும். சுகர் நாடியில ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியா மாறிடுவார். தென்னரசன் கேட்டார் இல்லையா? பூரட்டாதி 1, 2, 3, 4 கும்பத்துல 3 மீனத்துல 1 எந்த கிரகம் இருந்தாலும் அது குருவா மாறிக்கும். அந்த தோஷத்தை நிவாரணி பண்ணிவிடும். நீங்க மணி அடிச்சு பூசை பண்ணி அதை பாதி பண்ண முடியாது. குருவோட காலில் இப்படி ஒரு ஆயுள் தோசை இருக்குதுன்னு ஆயுள் பண்ணி மணி அடிச்சு நீங்க அடைக்கவே முடியாது. தீர்க்கமா சொல்லிடுவேன் நான். அது தீர்க்கமான தீர்க்கம். அது உச்ச நீதிமன்றத்தில் சாஸ்திரம் எழுதுற மாதிரி விதி. வேணும்னா எடுத்தீங்க, வேணாம்னா அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை பிடிச்சி தண்ணியில முடிஞ்சிட்டு போங்க. சோழி அப்படியே போட்டு உங்களுக்கு வேணும்னா எடுத்துங்க. இதெல்லாம் இது வந்து ஈரோடு. அப்ப இந்த சுகநாடியோட விதிமுறை அற்புதமான விதிமுறை. நீங்க எடுத்து பாருங்க. 2 பாம்புக்கு என்னென்ன கிரகம் இருக்குது. தப்பிச்சுக்கணும். மணி அடிக்கணும். நீ அதே மணி அடிச்சு தப்பிச்சுக்கான். விசுவாசம் மணி அடிக்க தேவையில்ல. அதே பரிகாரம் அருமையான பரிகாரம் தான். சரி, இப்ப நம்ம வேளாண் சார் கூட சொன்னார், மரணத்தை சொல்லணும் தப்பா சொல்லணும் அவங்களுக்கு இறந்து நடந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன் சார்? ஒரு அப்ப இருக்கிறான், ஒரு மகன் இருக்கிறான். மகன் தான் அப்பனுக்கு கர்மகாரியம் பண்ணணும். அதான் விதி. அதானே விதி உலகத்துல. அப்பா மகனுக்கு கர்மகாரியம் பண்றது இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? மகனுக்கு அப்பன் கர்மகாரியம் பண்றது, மகனுக்கு அப்பன் கர்மகாரியம் பண்றது, மகன் அப்பனுக்கு கர்மகாரியம் பண்றது. ஆனா இயற்கை நீதி மகன் அப்பனுக்கு கர்மகாரியம் பண்றது. இது இயற்கை. அப்பனுக்கு மகன் கர்மகாரியம் பண்றது பாவம். சரி, அதுக்கு என்ன விதிமுறை வச்சுக்கிறீங்க? சோசியத்தில் அதுக்கு என்ன விதிமுறை? நான் சொல்றேன். இப்ப இதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கும்ல. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகம் அப்பந்தான் மகனுக்கு கர்மகாரியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னு சொல்லணும். சொல்லக்கூடாதா? அதுக்கு என்ன விதிமுறை நீங்க வச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. நானும் ஒரு தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா நான் தெரிஞ்சுக்கிறா நான் சொல்றேன். முன்ன என்ன போட்டுன்னு அது பேர் போட்டுக்கணும். முன்ன என்ன சொன்னேன்? ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியா மாறிடும். இப்ப இந்த ஜாதகத்துல குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்குது? இதெல்லாம் அது என்னவா மாறும்? செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. சித்திரை 3 நடுவில் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது? சரி, இந்த குரு வந்து இப்படி போடனால இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். இது கரெக்டா வச்சுவா.
இங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போடணும். நான் அந்த போடும் போது கிழக்கு இப்படிதான் போடணும். எது முன்னாடிக்குது எது பின்னாடிக்குதுன்னு பார்க்கணும். அப்ப குரு வந்து ராகு காலில் இருக்குது, செவ்வாய் வந்து செவ்வாய் காலில் இருக்குது. குரு இல்லாத ராகா மாறிடுச்சு. அந்த ராகிட்ட செவ்வாய் வருது, குரு செவ்வாய் தொடுது, சாப்பிட்டுதான். 5ஆம் அதிபதி ராகு முழுவனால் அப்பந்தான் மகனுக்கு கருமம் பண்ணணும். இந்த ஜாதகனுக்கு அப்பனுக்கு கருமம் பண்ணாது. இந்த ஜாதகனுக்கு தான் அப்பன் கருமம் பண்ணணும். அந்த கருமம் பண்ணிட்டாங்க, அதை கருமம் பண்ணிட்டாங்க. இந்த இப்போ இது குளம் தானே, என்ன இவனுக்கு என்ன வயசு இந்த ஜாதகனுக்கு? நல்லா பாரு, இந்த ஜாதகனுக்கு 48 வருஷம், அவன் பையனுக்கு 12 வருஷம். இந்த ஜாதகோட 12 வருஷம் 12 இறந்துருச்சு. அப்ப நான் கருமம் பண்ண சொன்னேன், இந்த ஜாதகன் மகனுக்கு கருமம் பண்ணுவான்னு சொன்னேன். சரியா போச்சா? என்ன விதி இல்லாம நீங்க போய் சோச்சின்னு சொல்லி சோச்சிக்கு ஒட்ட வைப்பீங்க. இந்த கிரகத்தையும் இப்படித்தான் போடணும், எது முன்னாடி எது பின்னாடி. இன்னும் நீங்க எல்லா கிரகத்தையும் போடுறீங்க இல்லையோ, ராகுக்கு அதை மட்டும் போடுங்க. ராகு நட்சத்திரத்திலயோ கேது நட்சத்திரத்துல இருக்கிறத அதை போட்டுட்டு அதுக்கு அதே வீட்டுல என்ன கிரகம் ராகு பின்னாடிக்குதா ராகு முன்னாடிக்குதான்னு அந்த கிரகத்தை போட்டு பழகுங்க. மனசுலயாச்சும் அப்படி பாருங்க. இப்ப இந்த இது வந்து குரு ராகா மாறிடுச்சு. ராகு இப்படி போவான், செவ்வாய் இப்படி வரும். இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி அந்த செவ்வாயை முழுங்கிருச்சு. அப்ப இந்த ஜாதகம் மகனுக்கு அறம் பண்ணணும்னு விதி பண்ணிட்டான். சிவா இப்படியே இந்த லக்னத்தை அப்படியே டிசைட் பண்ணி திருப்பிட்டே வரணும். இந்த பக்கம் சொல்ல முடியாது சார், இங்க வந்து சொல்லுவேன் சத்தியம் சார். இப்ப நான் சொல்றது என்ன காமெடி இருக்குதா? புரியலையா? சரி, இது என்ன நட்சத்திரத்துல இருக்குது? ராகுடைய நட்சத்திரம். எத்தனாம் பாதத்துல இருக்குது? ராகுடைய நட்சத்திரத்துல 2வது பாதத்துல. செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல இருக்குது? செவ்வாய் வந்து அவர் நட்சத்திரத்துல இருக்கு. எத்தனாம் பாதத்துல இருக்குது? ராகுதான் குரு இல்ல, ராகுதான். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் நட்சத்திராதிபதியா மாறிடும். சத்தியவேல் சார். இப்ப இந்த ராகு இந்த குரு எப்படி போவா? குரு ராகுடைய ஏத்து போவோம். அதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிதான் போவான். செவ்வாய் இப்படி வரும். செவ்வாய் அங்க போகும். அப்ப ராகுக்கு முன்னாடி எந்த கிரகமும் இல்ல. சூரியனே இல்ல. சூரியனை சேர்க்க முடியாது, தோத்து போயிடும். சூரியனை தோத்து போயிடும், எந்த கிரகமும் தோத்து போயிடும். அப்ப இந்த ஜாதகனை இந்த ராகு போய் செவ்வாய் முடிஞ்சிருச்சு. இந்த லக்னத்துக்கு என்ன அதிபதி? அவரு 5ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி கேட்கக்கூடாது, சொல்றதுதான் கேட்கணும். அப்ப பிள்ளையே முழங்கிருச்சு. அப்ப அவனுக்கு கரும்பு பண்ணிடலாம். சத்தியம் சார், இங்க இருங்க. இந்த லக்கணம் சார், நான் சொல்றது உங்களுக்கு சார், சும்மா குறுக்கு பேசக்கூடாது. இந்த லக்கணத்தை வந்து துலா லக்கணம் போடுங்க. துலா லக்கணம் போட்டா கல்யாணம் பண்ண ஆருக்கு கரும்பு பண்ணுவான்? சொல்லுங்க சார், வாசம் பண்ணக்கூடாது. மனைவி கரும்பு பண்ணி சீக்கிரம். புரியலையா சார்? நான் சொல்றது மட்டும் ஊனுங்க எல்லாம் போய் உட்காருங்க. துலா லக்கணம் இல்ல, தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி ராகு மொழியிருக்கு. இந்த ஜாதகன் மகனுக்கு கருமம் பண்ணான். துலா லக்கணம் போடிய ஒரு 2 இதுல 2 முன்னாடி துலா லக்கணம் பிறந்திருக்காதா? பிறந்த மாட்டேன். அப்ப ஆறு கரும்பு பண்ணுமா? பொண்டாட்டி கரும்பு சொல்லணும்ல. 7ஆம் அதிபதியா முடிஞ்சு போச்சு. பொண்டாட்டி கரும்பு பண்ணுவோம் எடுத்துக்கல. எங்க இருந்தாலும் கிரகம் இருந்தா அப்படிதான். ராகுடைய நட்சத்திரம் சிம்ம லக்னமா தான். எந்த காலம் தம்பி காரணமா சொன்னது அப்பான்னு அவரு கை தட்டுங்க ஜோரா. அப்பா கரும்பு பண்ணிவிடுவோம். நீங்க இந்த லக்கணம் வாங்கி அப்படி பிரிச்சு பாருங்க, அற்புதமா வரும். இதுதான் சுகர்நாடி. நீங்க எல்லா லக்கணத்தையுமே கொட்டுவாங்க. ஒரு கால் மகர லக்கணம் வந்தா அது கிசாபத்தில சத்திய எழுதிட்டு போய் வச்சு பார்த்துட்டேன். நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் சொல்றது ஊன்னு கேளுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஊரு கேட்டா நான் விளக்கமா சொல்லிட்டேன் சார்.
இது குரு யார் காலில் இருக்குது அது மாறிக்குன்னு சொல்லிட்டல சார். ஆமா. அது என்ன இருக்குது எங்க இருந்தாலும் அப்படி எந்த கிரகம் எங்க இருந்தாலும் சரி சார். சத்யவேல் சாருக்கு இதெல்லாம் தெரியும். கிண்டல் கேள்வி. கிண்டல்லாம் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியா மாறிடும். இன்னும் போதுமா இன்னும் வேணுமா? இல்ல அந்த கிரகம் இங்கமா வருங்கிற ராகுடைய மாறி வருங்கிறதுனால ஒரு சந்தேகம் சார் இது ஓடாது. ராகு சாரத்துல இருந்தா ராகாவத்தான் போவோம். இன்னும் புரியுதா? இல்ல புரியுது. இது வக்கரமா இருந்தா நம்ம இப்படி போர் வச்சிருக்கோம். நீங்க ராகு சாப்பிட்டு இருந்தா போக சொல்றதுனால ஒரு சார் இந்த சுகர் நாள்னு ஒரு 2 வருஷம் நீங்க பயணிக்கணும். நீங்க ரேட்டு 4 ரூபா சொல்றீங்களே, கம்மியா சொன்னா சும்மா சும்மா கொடுப்பாங்க வச்சுங்களா? ஒரு 2000 கொடுங்க. உலகம் ஃபுல்லா போயிடுச்சு. நீங்க என்ன வாங்குறீங்க? உலகத்துல 184 நாட்டு வாங்கிட்டான் போக. நீங்களே இப்படி கிண்டல் கேள்வி பேசிட்டே போங்க. இது கரெக்ட். ஆனா இந்த காலம் இந்த குரு ஒரு சுத்துனா எவ்வளவு நாள்? 12 வருஷத்துல முடிஞ்சிருவான். அதான் திசா புத்தி அப்பா கூட பேசிங்க. உங்க திசா புத்தி எல்லாம் நான் இன்னும் போடுறேன். ஏதாவது ஜாதகம் போடுறேன். திசா புத்தியை பார்த்து சொல்லி முடியாது. அப்ப இது மகர லக்னமா இருந்தா அந்த செவ்வாய் அம்மாவை வருமா? தாய் ஸ்தானாதிபதி வருமா? குழந்தை பிறந்தா அம்மா 7 வயசுல அம்மா இறந்துருவான். இந்த லக்னத்துக்கு அப்படி இந்த இது ஒண்ணே போல சார். இது அப்படியே வச்சு எல்லா லக்னத்துக்கும் சொல்லலாம். ஆனா நான் ஜாதகம் பார்த்தேன். நீங்களும் ஆய்வு பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் படிச்சிடலாம். மிதுன லக்னம். லக்னத்தை சூரியன் புனர்பூசம் 1ஆம் பாதம். அந்த புனர்பூசத்துக்கு அதிபதி குரு 8 நீசாச்சு. அந்த ஜாதகனுக்கு ஆண்மை இல்லை. பொருளை காணும் சொல்லிட்டேன். இல்லைன்னு தான் ஒரு 42 வருஷம் ஆண்மை இல்லை. அது வேலை செய்யாது. கல்யாணம் பண்ணா குழந்தை குட்டி பிறகு அதை விட்டுருங்க. அதே ஜாதகம் ஆனா உண்மையிலேயே அதே ஜாதகம் மேச லக்னம் இருந்துச்சு. அதே கிரக நிலை அப்படியே இருந்துச்சு. மேச லக்னம் இருந்துச்சு. இப்ப என்ன சொல்லுவீங்க? இவன் பிள்ளை பத்துக்க மாட்டான். வேண்டாங்கிறான் பிள்ளைய. ஏன் சிவா? 1ல 2 கிரகம் வச்சுக்க. மிதுனத்துல சூரியன் புனர்பூசம் 1ஆம் பாதம். குரு 8ல மகரத்துல நீசம். மிதுன லக்னம் ஆண்மை இல்லை. எந்திரிக்காது. ஆம்பளை எந்திரிச்சு பிள்ளை பார்க்க முடியாது. மேச லக்னம். இதுக்கு என்ன சொல்லலாம்? பிள்ளை பார்க்க முடியாதுண்ணே. கல்யாணம் பண்ணிட்டான். பிள்ளை பார்க்க முடியாதுண்ணே. ஏன்? 5ஆம் அதிபதி நின்ற நேசம். பிள்ளை பார்க்க முடியாது. சரி கும்ப லக்னம். இதே கும்ப லக்னம். அதுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. எவ்வளவு ஒரு தெளிவான கருத்தை ஜோசியம் சொன்னேன். பாருதா இப்படி போனா உங்களுக்கு ஜோசியம் சொல்லி தருமா? சொல்லக்கூடாது உங்களுக்கு எல்லாம். 7ஆம் அதிபதி சனி. செவ்வாய் காலில் செவ்வாய் நேசனா கல்யாணம் ஆகாது. இல்ல எவ்வளவு தெளிவான கருத்து, எங்கேயும் கிடைக்காத கருத்து, அற்புதமான கருத்து. அதை சொல்றேன். 2 இந்த எழுதிச்சு போகுது, 2 இந்த எழுதிச்சு போகுது. உங்ககிட்ட ஜோசி சொல்லணுமா? உங்ககிட்ட சொல்லி கொடுக்கணுமா? கொடுமை. நீங்க 1 கோடி புத்தகம் வேணாலும் நாளோட விதிமுறை கிடைக்காது. சிவா கூட ஏன்னா சிவா வந்து கண்ணு கருத்துமா கேட்கற. அப்படி சத்தியம் மேல கிண்டல் பண்ணலையே. 100% வரும் சிவா. சக்தி வரும். யாரெல்லாம் கண்ணு கருத்துமா வரும் சிவா. ராகுக்கு முன்னாடி 5 டிகிரில எந்த கிரகம் இருந்தாலும் அவுட்டு. 2 பாம்பு வச்சுக்கீங்க. அப்படி சுத்திட்டு வாங்க. 2 பாம்புக்கு நடுவில் என்ன கிரகமா அவுட்டு. 40 வருஷமா ஒருத்தர் ஜோசியம் பாக்குறாரு. மேஷத்துல அஸ்வினில ஒரு கிரகம், சதயத்துல கும்பத்துல ஒரு கிரகம், சனி மீனத்துல. அவன் மகன் 22 வயசுல செத்து போயிட்டான். 40 வருஷம் ஜோசியம் பார்த்தா தெரியல. ஏன் அவன் மகன் செத்தானு அவனுக்கு ஆய்வு பண்ண தெரியல. ஒரு டெம்போ எடுங்க அப்படியே கூட்டு போய் காமிக்கிறேன். அவன் பையன் ஜாதகத்தை வச்சுக்கிறார். என் நாளையில பார்த்தோன்னு சொல்லிவிட்டோம். இந்த ஜாதகனுக்கு அப்பதான் பிள்ளைக்கு வரும் பண்ணுவான். 21 வயசு 22 வயசுல செத்து போயிட்டான். தெளிவான கருத்து, தீர்க்கமான கருத்து. இப்ப கோமதி ஒரு சாதகம் போட்டாடி. அந்த கோமதி உங்க முன்னாடி உங்க வயசுல சின்ன பொண்ணு பதிந்துக்குச்சு. 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசமான பிள்ளை பிறக்காது. பாருங்க
லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, 5ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி, 9ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி, பொதுவான குரு என்ற நட்சத்திராதிபதி. 4 பேர் பிள்ளை பிறக்காது. நீ டெஸ்ட் டியூப்ல கொண்டு போய் வச்சுனா கூட பிள்ளை பிறக்காது. அந்த கோமதி போட ஜாதகத்தில் அப்படியே எடுத்து பாருங்க. நான் வீரிக்கு சொல்லல, வீரிக்கு நீங்க பஸ்ல போய் சோறு சாப்பிடுங்க. லக்னம் சார், லக்னம் என்பது கள்ளக்கொட்டை. கொட்டை நல்லதா இருந்தா தான் போட்டோன்னு முளைக்கும். அந்த கொட்டைக்கு உள்ளது உழப்பு 5, 2 உடைக்கிறது 9, இது 1 சேர்ந்து குரு. ஒரு கொட்டை நல்லதா இருந்தா தான் பிள்ளை பிறக்கும். அதுதான் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, 5ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி, 9ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி, பொதுவான குரு. 4 நீசமாயிடுச்சுன்னா அவனுக்கு புள்ள பிறக்காது. பக்கத்தோடு வர தரம் அந்த பிள்ளை பெற்றுக்கலாம். போட்டா நான் ஆன்லைன்ல குஞ்சுல சொல்லிக்கிறேன். இதுதான் சார், என்னுடைய விதி அருமையான சோசியம் சொல்லலாம். மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. நீங்க சொன்ன விதினா ஒரு கும்பலக்கம் நகர்ல 6 குரு 8 ராஜேந்திரனா போச்சு. இன்னொன்று சொல்லுங்க சார், இன்னொன்று சொல்றேன். கும்பலக்கணம் 2ஆம் தேதி குரு 6 போச்சு. அவர் இன்னொருத்தர் நீச்சாச்சு. உன் பொருள் பண்ணணும் பக்கத்து போச்சுன்னா பார்ப்பாங்க. எப்ப வரும்னா எப்பவுமே வராதுன்னு. ஏன்னு கேட்டா, ஒன்னுகிட்ட சோறு இல்லை, உங்ககிட்ட குடிக்கிறது தண்ணி சோறு இல்லை, பக்கத்து வீட்டு சோறு போயிடுச்சு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, மாடு வாங்கிட்டு வந்து அதுக்கு தண்ணி தீவனம் எல்லாம் போட்டு மாட்டை பிடிச்சி கட்டணும், மாட்டணும், சாணி எழுணும், சுத்தப்படுத்தினா கட்டுத்தல் இருக்கும். பிடிச்சதை கட்டி போட்டு சும்மா இருந்தீங்கன்னா அந்த களத்தை கடிச்சு இட்டு விட்டு பக்கத்து போய் மேய்னாங்க. அதுதான் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. கும்பலக்கணத்துக்கு 2ஆம் தேதி குரு 6க்கு போனா பக்கத்து போய் பொருள். இது வரைக்கும் எனக்கு பார்த்துறேன். நன்றி.